ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா வேட்டை. இந்த சினிமா வேட்டையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது 90ஸில் நாம் பார்த்து ரசித்த விளம்பரங்கள்ல இருந்து சீரியல் மற்றும் ப்ரோக்ராம் இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 90s காலகட்டத்தில் தூர்தர்ஷன் சேனல், அதாவது செய்தி போடும்போது பொதிகை சேனலோட இன்ட்ரடக்ஷன் சீன் காட்டுவாங்க. அந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்றத. நம்ம எல்லோரும் பார்த்து ரசித்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒளியும் ஒளியும். இது வாரத்துக்கு ஒரு முறை தான் போடுவாங்க, அதுவும் வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6:30 மணிக்கு. இந்த 6 பாடலை பார்க்கறதுக்காக நாம் ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி தான் இந்த ஒளியும் ஒளியும். நம்ம எல்லோரும் பார்த்து ரசித்த விளம்பரங்களில் வாஷிங் பவுடர் நிர்மா விளம்பரமும் ஒன்று தான். ஸோ இந்த விளம்பரங்கள்லாம் போடும்போது நம்ம கூடவே சேர்ந்து பாடிருப்போம். நிறைய பேஸ்ட் இருக்குது, ஆனால் நம்ம 90ஸில் பார்த்த பேஸ்ட் பிகே வஜ்ரதண்டி. இந்த பேஸ்ட்டோட விளம்பரத்தை உங்களால் மறக்க முடியுமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிஜாம் பாக்கு. இந்த விளம்பரத்தை இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க. இதே விளம்பரத்தை பயசாக இருக்கும்போது 90ஸில் நாம் ரசித்த விளம்பரத்தை பெரியவர் சிறியவர் அனைவரும் சுவைத்திடும் நிஜாம் பாக்கு. அன்றும் இன்றும் இதுக்காக நாம எத்தனை பேர் குழந்தையில ஆசைப்பட்டு கேட்டிருப்போம். இதுக்காக எப்படியெல்லாம் அடம் பிடிச்சிருப்போம். நம்ம தல அஜித், அதாவது ஏகே, சின்ன வயசுல நடிச்ச விளம்பரம் செப்பல் விளம்பரம். அஜித்தும் சிம்ரனும் நடிச்ச விளம்பரம் நெஸ்கேஃபே காஃபி சன்ரைஸ் விளம்பரம். தம்பி முடிச்சுக்கோ, சன்ரைஸ் குடிச்சுக்கோ. நெஸ்கேஃபே சன்ரைஸ் பிரீமியம், உயிரோட்டமான சுவை, மனதை உற்சாகப்படுத்தும். அடுத்து தளபதியோட விளம்பரத்தை பார்ப்போம். கொக்கோ கோலா விளம்பரத்தை நடிச்சு கொடுத்திருந்தாரு 90ஸ்ல. அதை நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதே விளம்பரம் இப்போ உங்களுக்காக. விஜய் கொக்கோ கோலா விளம்பரத்தில் பல விதமாக நடிச்சிருந்தார். ஸோ இந்த கொக்கோ கோலா ஆட்ல நம்ம தளபதி விஜய் கானா பாட்டு மாதிரி பாடி கொக்கோ கோலா விளம்பரத்தில் நடிச்சிருக்காங்க. உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இவங்களோட நிகழ்ச்சி பார்க்கறதுக்காக நாம டிவி முன்னாடி வீடு வீடாக போயிட்டு பார்த்துருப்போம். ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட கியூட்டான வாய்ஸ்க்காக நாம நிறைய பேர் அடிமையாக இருந்திருக்கோம். பெரிய பலம் எனக்கு அவங்க தான் இந்த பெயரையும் புகழையும் எனக்கு கொடுத்தது. 90s கிட்ஸ் நாம எல்லோருமே விரும்பி பார்த்த நாடகம்னா அது மெட்டிவலி. ஸோ இப்போ வர எந்த ஒரு நாடகத்துக்கும் டைட்டில் சாங் கிடையாது. அப்போதைக்கு எடுத்த நாடகத்தில் டைட்டில் சாங்கு சினிமா சாங்ஸ் மாதிரி செம ஹிட்டாக இருந்தது. அப்படி ஒரு டைட்டில் சாங் தான் இந்த மெட்டிவலி. ஸோ இந்த நாடகம் பார்க்கறதுக்காக முக்கிய காரணமாக இருந்ததும் இந்த டைட்டில் சாங் தான். ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த நாடகத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மச்சிந்திரான்ற ஒரு சீரியல். இந்த சீரியலில் நிறைய கிராபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கிராபிக்ஸ் காட்சிகள்லாம் பார்க்கறதுக்காகவே நாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த நாடகத்தை பார்த்துருப்போம். பார்த்தீங்களா ஜிபூம்பா. இந்த சீரியல் நாம் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த பென்சிலுக்காக, ஜிபூம்பா பென்சிலுக்காக நாம் ரொம்பவே வீட்டில் அடம் பிடிச்சிருப்போம். அந்த ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு இருந்தால் கீழே கமெண்ட்டில் சோலம். இந்த சீரியலில் சோலட்சுமி நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியலோட டைட்டில் சாங் வேறு லெவலில் ரீச் கொடுத்துருந்தது. அந்த டைமில் 90ஸ்ல இது படத்தில் வந்த சாங்ஸ்னே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வேறு லெவலில் ஹிட் கொடுத்துருந்ததுங்க இந்த சோலம் சீரியலில் வந்த சாங். 90s கிட்ஸ் நாம எல்லோருக்கும் ஃபேவரட்டான சீரியலில் நம்பர் 1 சீரியலாக நிற்கிறது இந்த சக்திமான் சீரியல் தான். இந்த சீரியலுக்காக நாம் வீடு வீடாக போயிட்டு திட்டு வாங்கிக்கிட்டோம், நம்ம வீட்டில் அடி வாங்கிக்கிட்டோம் பார்த்த சீரியலில் இந்த சீரியல். 90s கிட்ஸுக்கு இன்னொரு ஃபேவரட்டான சீரியல்னா அது கங்கா யமுனா சரஸ்வதி. MS விஸ்வநாதன் இந்த கங்கா யமுனா சரஸ்வதி சீரியலுக்கு டைட்டில் சாங் மியூசிக் போட்டு கொடுத்திருந்தாங்க. கிட்ஸ் நாம எல்லோரும் குழந்தையா இருக்கும்போது பார்த்து ரசித்த சீரியல் மை டியர் போதம். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க காமெடி. இந்த காமெடிக்காகவும் அந்த கிராபிக்ஸ் காட்சிக்காகவும் அந்த போதம் வரது பார்க்கறதுக்காகவும் நாம ரொம்பவே ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு நமக்கு திருப்தி கொடுத்திருந்தது இந்த மை டியர். ஜோதிகா நடித்த ஃபேவரட் ஆட் இதயம் நல்லெண்ணெய். அந்த டைமில் டாப்பில் இருந்த ஜோதிகாவுக்கு செம ரீச் கொடுத்திருந்தது இந்த இதயம் நல்லெண்ணெய் ஆட். ஏஆர் ரஹ்மான் நடித்த ஏர்டெல் மியூசிக் ஆட்.
நம்ம தேவயானி ஃபர்ஸ்ட் நடித்த சீரியல் கோலங்கள். இந்த கோலங்களில் வந்த டைட்டில் சாங் நம்ம எல்லோருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. 90s கிட்ஸ் எல்லோரும் பார்த்து ரசித்த சீரியலில் இதுவும் ஒன்று. தமிழ் கடவுள் முருகரை பற்றி பக்தியான சீரியல் வந்தது வேளாண். இந்த சீரியல் மக்களிடையே நல்ல வரவேற்பும் பெற்றது. அல்மியா வஜ்ரம் சிமெண்ட். இந்த சிமெண்ட் விளம்பரத்தை டிவியில் போட்டாலே நம்மளே அறியாமல் கூடவே சேர்ந்து பாடிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு ஃபேவரட்டான விளம்பரமாக இருந்தது. நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது கறி உப்புலெல்லாம் பல்லு வலிக்கிருப்போம். அன்னைக்கு ட்ரெண்டிங்காக வந்தது தான் இந்த கோபால் பல் பொடி. அழகு சாதன பொருட்களா தான் விற்கிறாங்க. ஆனா 60 வருஷமா தரத்திலையும் விற்பனையிலையும் நம்பர் 1 இருப்பது கோபால் பல்பொடி மட்டும்தாங்க. கண்ணா காணும் காலங்கள் சீரியல் நாம 90ஸ்ல ரொம்பவும் விரும்பி பார்த்த சீரியல். அந்த சீரியல்ல நடிச்சவங்க எல்லாரும் இப்ப படத்துலயும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததா ஜென்மம் என்ற சீரியல். இந்த சீரியல் நைட்ல பார்க்கும்போது அவ்வளோ த்ரில்லிங்காகவும் பயமாகவும் இருக்கும். இதை பார்த்துட்டு வெளியே வரத்துக்கு ரொம்ப பயந்து இருப்போம் நாம. அதே போல் ஜென்மம் சீரியலுக்கு ஆப்போசிட்டாக மர்மதேசன்னு ஒரு சீரியல் எடுத்திருந்தாங்க. இதுவும் செம த்ரில்லிங்காகவும் இருந்தது. நமக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் இந்த சீரியல். இந்த சீரியலில் நிறைய குதிரையை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. விடாது கருப்புன்னு டைட்டில் போட்ட உடனே அந்த குதிரை நெருப்போட எரிஞ்சிட்டு வர மாதிரி செம இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருப்பாங்க. நைன்டிஸ்ல நாம பார்த்த பொன்வண்டு துணி சோ ஃபேவரட்டான விளம்பரத்தில் இந்த விளம்பரமும் ஒன்று. நம்ம ஃப்ரெண்டுங்களை வச்சு கலாய்ச்ச விளம்பரத்தில் இதுவும் ஒன்று. குழந்தை அழறது ஃபுட்பால்ஸ் கொடுத்தாச்சா? நீ குழந்தையா இருக்கிறச்சே நான் அதான். ஓடி பாப்பா விளம்பரம் ஞாபகம் இருக்கா? நாம் ஸ்கூலுக்கு போகும்போது சைக்கிளை எடுத்துக்கிட்டு சைக்கிள்லேயே ஓடி போப்பான்னு கத்திக்கிட்டே போவோம். அந்த அளவுக்கு செம ரீச் கொடுத்துருந்தது இந்த ஓடி போப்பா பைக் விளம்பரம். ஃபைனலாக மில்க் ஒண்டர் கேக் விளம்பரம்.